வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரவையை வச்சு ஒரு பூரியும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கிற பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவியும் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த பூரி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா வெள்ளை வெள்ளேர்னு இருக்குது அப்படிங்கிறதையும், இது நார்மல் பூரி மாதிரியும் இருக்காது, சோளா பூரி டேஸ்ட்லையும் இருக்காது. ரொம்ப நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பூரி செய்கிறதுக்கு அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். மைதா மாவு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கிற ரவை, பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரவையை எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த உப்பு, அந்த 2 மாவு, நெய் இது எல்லாமே முதல்ல நல்ல நெய்யோட கோட்டாகிற அளவுக்கு பெசரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ முதல்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கிறேன். இந்த மாவோட பதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மல் பூரி மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, சப்பாத்தி மாதிரி அளவுக்கு இறகுன மாவாக இருக்கணும். இப்போ அடுத்த 1/4 கப்பும் அளவுக்கும் ஊற்றி நல்லா சாஃப்டாக இருக்கிற மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறணும். ஊறுச்சுன்னா அந்த ரவை நல்லா ஊறி வரும். அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே நம்ம இந்த பூரிக்கு தேவையான உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவியை செய்ய ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி யூஸ் பண்ணல, வெள்ளை பட்டாணி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவிக்கு. அதனால் குக்கரில் வேக வைக்காமல் பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். குக்கரில் சம்டைம்ஸ் குழஞ்சி வந்துருங்கிறனால பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடாயில் சூடு பண்ணி எண்ணெயை ஊற்றிடுங்க. இதில் 1 பிரிஞ்சி 1 இன்ச்சு பட்டையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. வரமிளகா ஒன்று கிள்ளி போட வேணாம், முழுசாக போட்டு செவக்க விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்து வந்துடணும். அதுக்கப்புறமா 1 கப் அளவுள்ள பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு இது ஒரு நல்ல கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அது ஒரு மிதமான தீயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப் அளவுள்ள நான் தக்காளி பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 தக்காளி போட்டு இந்த மாதிரி பியூரியாக எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதாவது கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையுமே இந்த தக்காளி மசாலாவோட சேர்த்து மிதமான தீயில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இன்னுமே நல்லா சுருண்டு வரணும். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு பாவ் பாஜி மசாலா இருக்கு இல்லையா, அது ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லாட்டி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் பாவ் பாஜி மசாலா இல்லை அப்படின்னா, சிக்கன் சாப்பிடுவீங்க அப்படின்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, தந்தூரி மசாலா, இந்த மாதிரி எந்த மசாலா உங்கள்கிட்ட இருக்கோ அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிதமான தீயில் இந்த தொக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி சுருண்டு வதங்கி வந்துடணும். வதங்கினதுக்கு அப்புறமா அரை கப் அளவுள்ள வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கும் ஒரு அரை கப் அளவுக்கு வேக வச்ச வெள்ளை கலர் பட்டாணியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் இதுலேயே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1லேருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மசாலா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு செமி கிரேவியாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த சமயத்தில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதை பவுடர் ஆக்கி இதில் சேர்த்துருக்கிறேன். அது நல்ல ஒரு பட்டரி ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கிரேவிக்கு. இதெல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி மிதக்கிறப்ப பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்ம பூரிக்கு தேவையான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்ல ஒரு குவிக்காக செய்கிற டிஷ்ஷும் நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எண்ணெயை நம்ம சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டு பூரியை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா திக்காயிடுச்சு. இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு இலகுன சப்பாத்தி மாவு மாதிரி வச்சுருக்கேன். அதுக்குன்னு ரொம்ப இலகுனமாக வைக்க வேண்டாம். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பூரி சாஃப்டாக வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்க 6 பூரி வந்திருக்கு. மைதா மாவு கோதுமை மாவு வச்சு நல்லா தெளித்து கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் தேய்க்காமல் இந்த மாதிரி இருக்கப்போ எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் 2 பூரி மட்டும் தேய்ச்சிருக்கிறேன். தேய்ச்சதை நம்ம பொரித்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சூடான எண்ணெயில் நார்மலாக நம்ம எப்படி பூரி பொரித்து எடுப்போமோ அதே மாதிரியே எல்லா பூரியுமே பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டுட்டு லைட்டாக தட்டி கொடுத்தீங்க அப்படின்னாலே பூரி நல்லா எலும்பி வருது பாருங்கள். கலர் நல்லா வெள்ளை இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கிற பூரி ரொம்ப நேரம் இதே மாதிரி புஷ்ஷுன்னே இருக்கும். இந்த ரவா போட்டிருக்கிறதுக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்த பூரியும் நான் போட்டுட்டேன். அதுவும் நல்லா எப்படி புரிஞ்சு எலும்பி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட ரவா பூரியும் அதை தொட்டு சாப்பிட்ற உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த கிரேவியையும் பூரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.